ஹாய் ஹலோ அவாரிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போய்கிட்டுருக்கு. இன்றைக்கும் நம்ம ஒரு பழச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பழச்செடியில் ஒரே வகையை சேர்ந்த 2 பழச்செடியை பார்க்க போகிறோம். வாங்க அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழச்செடி பேர் ஆப்ரிகாட். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ராபிக்கல் ஆப்ரிகாட். ஆப்ரிகாட்டில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து ட்ராபிக்கல் வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும், சின்ன சின்னதாக காய்க்கும். செடியோட இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இலை வந்து நீல வாக்கில் இருக்கும். அப்புறம் வந்து செடியில் வந்து முள் இருக்குங்க, முள் இருக்கும். ஆனால் இன்னொரு வகை ஒரிஜினல் ஆப்ரிகாட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இலை வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், முள் இருக்காது. இது வந்து சின்னதாக தான் இருக்கும், ரெட் கலரில் வரும். இது கிட்டத்தட்ட எனக்கு பழைய செடி தாங்க. இது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இங்கே பாருங்களேன், இதில் பூ இது மாதிரி தான் மொட்டு விட்டுருக்கு. இது அப்படியே பூவாக மாறுங்க. இந்த கிளை பூரா பூ வைக்கும். ஒரு இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், குட்டி குட்டியாக மூக்குத்தி போட்டு விட்ட மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வச்சுருக்கோங்க பூவை. அப்படியே சாயந்தரம் ஆகி மறுநாள் எல்லாமே கொட்டி போயிடுங்க. இது இந்த பாட்டு பத்தலையா என்னன்னு தெரியல. இதை ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் தான் மாற்றி வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதில் காய் நிற்கிதான்னு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க, இப்போ அதில் காய் வச்சுருக்குங்களா, பழம் வச்சுருக்குங்களான்ட்டு. ஆனால் இன்னும் எனக்கு பழம் இதில் வைக்கல. பூ விடுது, நிறைய பூ வைக்கிது, அப்படியே கொட்டிடுது. நானும் ப்ரூன் பண்ணி நிறைய உரம்லாம் கொடுத்து மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறேன். இன்னும் இதுக்கு வயசு சரியாக ஆகலையா என்னன்னு தெரியல. பூ மட்டும் விடுது, கொட்டி போயிடுது, பூ நிற்க மாட்டுது. பார்க்கலாம், இந்த வருஷத்தில் இது பூ வச்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னொரு வகை பார்த்திங்கன்னா அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. அது வந்து ஒரிஜினல் ஆப்ரிகாட் சொல்லுவாங்க. அதோட இலை வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த பூ யாராவது பார்த்துருக்கீங்களா? இது வந்து பிரைடல் பொக்கெட். இதோட வீடியோஸ் கூட நான் போட்டிருப்பேன் சேனலில். பிரைடல் பொக்கெட்னு சொல்லுவாங்க. பிரைடல் பொக்கெட்டில் இது வந்து ஒயிட் கலர், இதுலேயே எல்லோ கலர் ஒன்று இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு இதேமாரி தான் இருக்கும் பூவு. இதுதான் அந்த ஒரிஜினல் ஆப்ரிகாட் பிளான்ட்டு. இதோட லீஃபை பாருங்களேன், அதுக்கும் இதுக்கும் அப்படியே நேர் எதிராக இருக்கும். அது நல்லா நீல வாட்டத்தில் இருக்கும். இது நல்லா வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் அகலமாக வருங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். இது ரூட் ஸ்டாக் தாங்க நான் வாங்கி வச்சேன். நல்லா தழைச்சி வந்துட்டுருக்குது. இதுலேயே என்கிட்ட 2 செடி இருக்குது. நான் நம்ம கேரளா சைட்லேருந்து ஒரு செல்லர்கிட்டேருந்து ஒரு செடி வாங்கினேன். நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு செல்லர்கிட்டேருந்து ஒரு ரூட் ஸ்டாக் வாங்கினேன். 2மே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இதோட பழம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்குங்க. நான் 2 படமும் 2 இதுலேயும் மேலே கொடுக்குறேன், 2ஐயும் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். இன்னொரு செடி சொன்னேன் பார்த்திங்களா, அதுதான் இது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். நேற்று மழை பெஞ்சுது பாருங்கள், அதில் அப்படியே அந்த காற்றுல நல்லா செம காற்று அடிச்சுது. அதில் எல்லாம் இலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே மூடிக்கிட்டு நிற்கிது பாருங்கள். இதுவும் நல்லா தளன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். இது இன்னும் சின்ன பாட்டில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் இது பெரிய பாட்டில் மாற்றி வைக்கணும். இதோட பழம் எல்லோ கலரில் நல்லா பெருசாக வருங்க. நம்ம ஊட்டி ஆப்பிள் சொல்லுவோம்ல, அது ரெட் கலரில் இருக்கும். அதை விட கொஞ்சம் பெருசாக வரும், எல்லோ கலரில் இருக்கும். இந்த செடி யாராவது வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.